ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன அஜித்குமாரோடைய குட் பேட் அக்லி தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் ஏகே ஒரு பெரிய கேங்ஸ்டர், ரெட் டிராகன். ஸோ அவர் நிறைய க்ரைம்ஸ் பண்ணியிருப்பார், அதே மாதிரி நிறைய கொலைகளும் பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையே வேணாம் அப்படின்ட்டு அவருக்குன்னு ஒரு ஃபேமிலியை ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே அவர் போகிறாரு. ஸோ அப்படி போனாலுமே அவர் சுற்றி இருக்கிற எதிரிகள் அவரை எப்படியாச்சும் கொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அஜித்குமாருக்கு பையன் பிறக்குது. ஸோ அந்த பையனை பார்க்கறதுக்கு முன்னாடி த்ரிஷா வந்து இந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையை மொத்தமாக விட்டுட்டு நீங்கள் போயிட்டு ஜெயிலில் சல்றாயிட்டு திரும்பி வாங்க, அப்போ தான் நான் உங்களை ஏற்றுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அஜித் என்ன பண்ணுறாருன்னா, மொத்தமாக கேங்ஸ்டர் வாழ்க்கையை விட்டுட்டு போலீஸில் போய் சல்றாகிறாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் அஜித்குமார் ஜெயிலில் இருக்கும்போது அஜித்குமார் பையனுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனைனால அஜித்குமார் பையனை ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ பையனை ஜெயிலில் போட்டது யார், எதுக்கு அந்த பையன் ஜெயிலுக்கு போனால், அதுக்கு பின்னாடி என்ன ரீசன், ஜெயிலில் இருக்கிற அஜித்குமார் வெளியே வந்து பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஸோ அஜித்குமார் வெளியே வந்து பையனை காப்பாற்றினாலா இல்லையா, அந்த பையன் ஏன் ஜெயிலுக்கு போனால், அதுக்கு பின்னாடி யார் காரணம், அது அவங்கள அஜித்குமார் என்ன பண்ணார் அப்படின்ட்டு இது எல்லாத்துக்கான ஒரு முடிவு தான் இந்த குட் பேட் அக்லியோட ஓவரால் ஸ்டோரின்னு சொல்லலாம். எனக்கு இந்த படம் அந்த அளவுக்கு பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா, அஜித்குமார் அந்த ஒரு பர்சன் இந்த படத்தில் இல்லைன்னா எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. ஸோ அஜித் அவர் மட்டும்தான் எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் ஹீரோவாக அஜித் எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாரோ அதே அளவுக்கு வில்லனாக அர்ஜுன் தாஸ் அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ இவங்க ரெண்டு பேர் தாண்டினா இந்த படத்தில் நல்லா இருக்கிற விஷயம் அப்படின்ட்டு பெருசாக எதுவுமே இல்லை. அதே மாதிரி எனக்கு இந்த படம் அந்த அளவுக்கு பெருசாகவும் பிடிக்கலை. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே எடுத்துக்கிட்ட கதை அண்டு இந்த படத்தை அவ்வளோ எடுத்த விரும்பம் தான். ஏன்னா எனக்கு இந்த படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இன்னும் ஒரு ஃபேன் பை சம்பவம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க. ஸோ ஓகே, நம்ம பார்த்த ஃபேன் பை சம்பவங்கள் நிறையாவே இருந்துச்சு. அது எல்லாமே நல்ல கதை, அது நல்ல திரைக்கதை இருக்கும், அந்த ஓவரால் மேக்கிங்கும் நல்லாயிருக்கும். பட் இந்த படத்தில் வெறும் ரெஃபரன்ஸ் அஜித்குமார் அவருடைய முந்தைய படங்கள் ரெஃபரன்ஸை வச்சியே ஓட்டிடலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்காங்க. அஜித் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் படம் அப்படின்ட்டு வந்தால் அது ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிச்சிதான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு அந்த 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நல்லா போச்சு தியேட்டரில். பட் அதுக்கப்புறம் டோட்டலி வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அது முக்கியமான காரணம், எப்போவுமே முதல் ஒரு 1 வீக் அப்படின்றது ஃபேன்ஸ் அவங்க தான் அதிகமாக பார்ப்பாங்க, 1 வீக் 2 வீக்ஸ். ஸோ அந்த செகண்ட் வீக் தாண்டிச்சுனாலே ஜென்ரல் ஆடியன்ஸும் ஃபேமிலி ஆடியன்ஸும் தான் தியேட்டரில் அதிகமாக படம் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த படம் பிடிக்கணும். அந்த படம் பிடிச்சாதான் அந்த படம் வெற்றி படமாக மாறும். இப்போவுமே குட் பேட் அக்லி ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுள் மூவி தான் ப்ரொடக்ஷன் டீமுக்கு. ஏன்னா இந்த படம் அரௌண்டு ஒரு 200 crores கிட்ட கலெக்ட் பண்ணதா ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் மூவி தான், ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான். பட் ஓவராலாக ஒரு நல்ல படமானு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. எனக்கு இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பிடிச்சது அஜித். ஏன்னா
அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான பர்ஃபார்மன்ஸு. இன்னும் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு ஜாலியான அஜித்குமார் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் வந்து அவர் டியூல் ரோல், ஸோ ரெண்டுமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இன்னும் ஸ்ட்ராங்காக அவரோட கேரக்டர் எழுதிருந்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். அதுக்கப்புறம் இன்னொன்று படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. த்ரிஷா, அதே மாதிரி பிரசன்னா, பிரபு, இப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம். பட் அதெல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு கேரக்டர்ஸ். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மெயின் கோரே வந்து அப்பா பையன் அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கான ஃபிலிம் தான் இது. பட் இந்த படம் பார்க்குறப்போ அந்த எமோஷ்னல் கனெக்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க பாட்டுக்கு எமோஷ்னலாக பேசுவாங்க, நம்மளும் பார்ப்போம். பட் அதை தாண்டி ரொம்ப பெருசாக அந்த எமோஷ்னல் சீன்ஸ் வந்து கனெக்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ். இந்த படத்தில் ஒரு பாட்டு தாண்டி எந்த பாட்டுமே நல்லா இருக்காது. அதே மாதிரி பிஜிஎம் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓகே அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் பெருசாக எந்த பிஜிஎம்மே இல்லை. ஸோ அந்த ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னா ஜிபியூ மம்மி காட் பிளஸ் யூ, அந்த பாட்டு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் சாங்ஸ் அப்படின்றது பெருசாக எதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்காது. அதே மாதிரி பிஜிஎம் கூட ஒரு சில இடங்களில் நல்லாயிருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான மியூசிக் தான் இந்த படத்துக்கு கொடுத்துருந்துருப்பார் ஜிவி பிரகாஷ்குமார். இந்த படத்தில் சில விஷயங்கள் நல்லா இருந்தாலும் பல விஷயங்கள் நிறையா இருக்காது. முக்கியமாக ஸ்டோரி, எந்த ஸ்டோரி எடுக்கிறோன்னு முக்கியம் இல்லை, பட் அதை எப்படி ஆடியன்ஸ் கன்வே பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே வந்து ஓகே, அவங்க எடுத்துக்கிட்டு கதைக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த எமோஷ்னல் கனெக்ட்ங்கிறது இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை, இருக்காது நல்லாவே. ஸோ அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப டூ மச்சாக என்னடா எப்படியெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி தோணுன ஒரு சீன் எதுனா, ஏகே ஆல்ரெடி ஒரு பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது எல்லாமே ஓகே. ஆனால் ஏகே கொரியாவுக்கு போனார், அங்கே ஒரு டானை மீட் பண்ணார், அங்கேருந்து அமெரிக்கா போய் ஒரு அசாசினை மீட் பண்ணார், அதோட ஜெயிலில் போய் ப்ரொஃபஸர் மீட் பண்ணி பிளான் போட்டார் அப்படின்னு ஒரு குத்துனாங்க பாருங்க. அதெல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு ஆணி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க என்னவோ ஒரு ஜாலியாக ஒரு தியேட்டர் மூமெண்ட்டுக்காக வச்சாங்கன்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் குத்துணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கொஞ்சம் பார்த்து குத்திருக்கலாம் அப்படின்னு தான் என்னோட ஃபீலிங். கிடைச்சாங்க அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு குத்த வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் பார்த்தா ஒன்றே தோணணும், சொல்லணும்னு தோணும். நம்ம பிலிப் அவங்க வந்து பேசிப்பாங்க ஒரு வார்த்தை, நண்பா ஓ நண்பா என் காது என்ன அப்படின்னு ஒரு விஷயம் வரல. ஸோ இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. காது இருக்குதுன்ட்டு உங்கள் இஷ்டத்துக்கு சொன்னால் எப்படி ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க படம் அவங்க இஷ்டத்துக்கு வச்சாங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் இந்த விஷயத்தை வச்சு நிறைய ட்ரோல்ஸ் வந்துச்சு அந்த டைமில் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த படத்துடைய ஹெச்டி வந்துச்சா நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி ட்ரோல்ஸ் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த ட்ரோல்ஸு மீம்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து மூவி ரிலீஸ் ஆகும்போது இந்த ஒரு டாபிக் தான் வந்து கொஞ்சம் வைரலாக போச்சு. ஏன்னா அஜித்குமாருக்கு ப்ரொஃபஸர் பற்றியும் கொரியன் டாங்லி அவர் பற்றியும் அதே ஜான்விக் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரியல் லைஃப்பில். அதே மாதிரி அவங்க 3 பேர்கிட்ட போய் அஜித்குமார்னு கேட்டால்
அவங்க யாருன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ் பற்றியோ இல்லைன்னா தமிழ் ஹீரோஸ் பற்றியோ அவங்களாம் அந்த அளவுக்கு தெரியாது. பட் இங்கே இருக்க நம்ம ஹீரோஸ்க்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கும் அவங்கள பற்றி தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ரைட்டிங்கில் அவங்க ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணோன்னு எழுதினாங்க. பட் எழுதிருந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டாக எழுதியிருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீலிங். அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த படத்தை முடித்த விதம் அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா எடுத்துக்கிற ஸ்டோரி அந்த ஓவராலாக முடித்த விதம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு தான் ஓவரால் வந்து நியூஸே. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு பிலோ ஆவரேஜ் மூவின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்குமே இந்த படம் ஒரு ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜான மூவி. இதுக்கு முன்னாடி வந்து அஜித் குமாரோடைய விடாமுயற்சி அந்த படம் ரொம்ப ரொம்ப பரவாயில்ல இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அந்த படத்தில் ஒரு மாஸ் மூமெண்ட் இல்லைனாலும் இருக்கிற மூமெண்ட் இருக்கிற அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்து வர அந்த படம் விடாமுயற்சி ஆயிடுச்சு, குட் பை டக்லி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு படமே வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு படம் போதும், அந்த ஒரு சம்பவமே போதும். அப்படி நீங்கள் படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஹீரோ இன்னொரு டைரக்டர் கூட படம் பண்ணுங்க அஜித். அப்படி இல்லைன்னா உங்கள் ஹீரோ உங்கள் டைரக்டர் இருக்கார்ல சிவா, டைரக்டர் சிவா வச்சு கூட என்ன படம் பண்ணுங்க. ஆனால் ஆதிக்கு வச்சு மட்டும் என்ன படம் பண்ணாதீங்க திரு அஜித்குமார் அவர்களே. ஏன்னா குத்துன குத்து அந்த மாதிரி, வாங்கின அடி அந்த மாதிரி அப்படின்னு தெரிவித்துக்கிட்டு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் இங்கே பேசுகிறேன். ஸோ இந்த குட் பை டக்லி படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தியேட்டர்ஸில் பார்த்துருந்தா உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. பார்க்காதவங்க இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் ஸ்ட்ரீம் ஆகுது, செக் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய். எப்படி எப்படி நீ நானும் ஒன்னா சீட்டாடுவோமா? இல்ல சார், சும்மா ஜாலியா சொன்னேன் சார். எதிரா ஜாலி? நீ நானும் ஒன்னா தண்ணி அடிச்சிருக்குமா? என்னடா சொன்ன? நீ நானும் பல நேரத்துக்கு போயிருக்குமா? எப்படி உனக்கு எனக்கு பல டீலிங்ஸ் இருக்கு.